பேங்க் அக்கவுண்ட், ஆன்லைன் பேமெண்ட், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்துக்குமே நீங்க போட்டிருக்க பாஸ்வேர்டு உண்மையிலேயே பாதுகாப்பானதா? ஒரு ஹேக்கருக்கு அதை கண்டுபிடிக்க 5 நிமிஷம் போதும். எப்படி நம்ம பாஸ்வேர்டை பாதுகாப்பா வைக்கலாம்னு இந்த வீடியோல தெளிவா சொல்றேன். மெயில், ஆன்லைன் ஆப்ஸ் போன்றவற்றுக்கு பாஸ்வேர்டு வைக்கும்போது அதுல குறைந்தபட்சம் ஒரு அப்பர் கேஸ், ஒரு லோயர் கேஸ், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு எண் இருப்பது நல்லது. பல முக்கிய இணையதளங்கள்ல இது போன்ற பாஸ்வேர்டு கட்டமைப்பு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாஸ்வேர்டு குறைந்தபட்சம் 8 to 16 எழுத்துக்கள் இருக்கிறது ரொம்பவே நல்லது. பாஸ்வேர்டுகள்ல உங்களுடைய பெயர், கணவன், மனைவி, குழந்தைகளுடைய பெயர், பிறந்த தேதி, திருமண தேதி இதெல்லாம் வைக்கிறத தவிர்த்திடுங்க. ஒருவேளை நீங்க இது மாதிரி பாஸ்வேர்டுகளை வச்சா மோசடி செய்யறவங்களால ஈஸியா உங்களோட பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க முடியும். ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஸ், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுன்னு எல்லாத்துக்குமே ஒரே பாஸ்வேர்டை வைக்காதீங்க. ஒருவேளை இதுல ஏதேனும் ஒரு பாஸ்வேர்டு ஹேக்கர்களுக்கு கிடைச்சா கூட மொத்த பணமுமே பறிப்போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஒரு சில பேர் 1 2 3 4 5 பாஸ்வேர்டு போன்ற பொதுவான பாஸ்வேர்டுகளை வச்சிருப்பாங்க. ஆனா அது மாதிரி வைக்க கூடாது. எனக்கு அடிக்கடி பாஸ்வேர்டு மறந்துடுது அப்படின்னு நீங்க நினைச்சா ஏதாவது ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க உங்களோட பாஸ்வேர்டு. ஆனா அந்த நோட்டை மிகவும் பாதுகாப்பான இடத்துல பார்த்து வைங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், மற்றவங்களோட போன்லயோ இல்ல கணினிலையோ உங்களுடைய பர்சனல் கணக்குகளை லாகின் செய்யும் பொழுது பாஸ்வேர்டை சேவ் பண்ண கூடாது. நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், ஆன்லைன் மோசடிகள்ல இருந்து உங்களால ஈஸியா தப்பிக்கவும் முடியும்.